அல்லாஹ் இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டு அடுத்து சொல்கிறான் அல்லாஹ். ஆகவே இவர்கள் சத்தியத்திற்குரிய அத்தாட்சிகள் அனைத்தையும் கண்ட போதிலும் அவற்றை அவர்கள் நம்பவே மாட்டார்கள். நபியே, அவர்கள் உம்மிடம் வந்த போதிலும் உம்மிடம் தர்க்கம் செய்து இவை பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறில்லை என்றே நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ அத்தாட்சி அவங்கள அந்த மாதிரி ஆட்கள் வந்து பார்த்தாலும் அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்பவே மாட்டாங்க. ஒன்று, அதே மாதிரி அவங்க ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க. நான் தான் சொன்னேன்ல, கவுண்டர் கொடுப்பாங்க. கேட்குறதே ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு தான், சரியா? வந்த ஓரியாட்டம் பண்ணுறதுக்கு தான் கேட்குறதே. அப்போ ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு இது பழங்காலத்தில் உள்ளவர்களின் கட்டுக்கதைகளே தவிர வேறு இல்லை என்று நிராகரிப்பவர்கள் கூறுவார்கள். அப்போது இவங்க ஒரு வியாக்கணம் கொடுப்பாங்க பாருங்கள் எல்லாருமே. இப்போ நமக்கு பார்த்து நமக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க தெரியுமா? என்னென்னு கொடுக்குறாங்க பேர்? ஷியா. ஏன் இவங்க என்ன சொல்லுவாங்க, இவன் ஒன்றும் புது ஆள். ஏன்னா புதுசாக ஒரு கொள்கை வச்சங்கிற அந்த அளவுக்கு கூட நம்மளை வந்து புத்திசாலித்தனம்னு, அதாவது புதுசாக ஒரு விஷயத்த சொல்லி நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ இவன் ஒரு புத்திசாலி, இவன் புதுசாக ஒரு கொள்கையை உருவாக்கி மக்களை குழப்பிட்டான்னு சொல்லி அந்த கிரெடிட்டும் போயிடக்கூடாது. முட்டாள் தான், ஆனால் புத்திசாலியான முட்டாள்லாம் கிடையாது. அந்த காலத்திலிருந்து ஒன்று தூக்கிட்டு வந்து சொல்கிற முட்டாளுங்க. அதாவது இவங்களுடைய அந்த அறிவு திமிரு வந்து இவங்களுக்கு வெளிப்படணும். அதுதான் அதோடைய ஃபேக்ட்டு. அது மாதிரி அவங்க என்ன சொல்லுவாங்க எல்லாருமே, அந்த கேட்டுட்டு இந்த வழிகேட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க, இது காலங்காலமாக ஒரு கூட்டம் வச்சிட்ருக்கிற இதுதான். அப்போனா என்ன அர்த்தம்? அப்போ சத்தியம்னா இந்த முட்டாள்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன? சத்தியம்னா என்ன தெரியுமா? புதுசாக இருக்கணும். எப்படி? அப்போ சத்தியம்னா புதுசாக இருக்கணுமா? இதுக்கு முன்னாடி அந்த ஆர்குமெண்ட் வச்சுருக்கவே கூடாதா? பழசாக இருந்துச்சுன்னா அது சத்தியம் கிடையாதா? ஓல்டு வந்து சத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. புதுசாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் சத்தியமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதனால தானே புதுசாக எல்லா கருமத்தையும் எல்லா இசங்களையும் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க. உங்கள் பொருளாதார விஷயங்களில் மாற்றிக்கிட்டீங்க, சிட்டிசன்ஷிப்பில் மாற்றிக்கிட்டீங்க, எல்லாத்தையுமே அந்த புதுசு தானே நீங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கீங்க. பழசு சொல்லி இன்றைக்கி வந்து களிமா அடிப்படையில் ஒரு சிட்டிசன்ஷிப் உருவாக்குனா இப்போ இது பழசு. இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும் கேட்டிங்கன்னா உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நூற்றுக்கணக்கில் காமிப்பாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா. புரியுதா? அப்போது இவங்க சத்தியம் அசத்தியத்திற்கு வச்சிருக்கிற அளவுகள் என்ன? இது பழசுங்க, புதுசாக ஏதாவது சொன்னால் பரவாயில்லைங்க, இவங்க வச்சுருக்கிற ஆர்குமெண்ட்டு. அப்போது இது எந்த அளவுக்கு இது இருக்குது பாருங்கள். இதே ஆர்குமெண்ட் தானே இப்போ நம்மளும் வைக்கிறாங்க. மௌலானா மௌதூதி சொல்லும்போது என்னம்பாங்க,